சண்முகபரணி சீரியல்ல இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். என்ன காரணம்னு தெரியல. வீசி வந்து போமாட்டேங்குது. பார்க்குறதுக்கு கஷ்டமா இருக்குன்னே சொல்லலாம். பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். அறிவழகன் வீட்டுக்கு நம்ம கௌரவத்த வந்து படுத்திட்டு வந்துரலாம். அவங்களுக்கும் முதல் மரியாதை செய்யணும்ல. கல்யாணத்துக்கு வந்து அழைச்சிட்டு வந்துரலான்னு சொல்லிட்டு, வீட்ல இருக்கிற எல்லாரும் கிளம்புறாங்க. சண்முகம், பரணி, ரத்னாலேருந்து எல்லாரும் வந்து போயிட்டுருக்காங்க. அப்பன்னு பார்த்து அறிவழகன் வீட்டுக்கு வெங்கடேஷ் வந்து வராங்க. சார், என்ன சார்? நான் உங்ககிட்ட ஏற்கனவே ஏகப்பட்ட விஷயத்தெல்லாம் சொன்னேன். ஆனா, நீங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க. நீங்க தானே சார் எல்லாம் உங்க வீட்ல. நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான் தம்பி. மொதல்ல நான் உன்ன பார்க்குறப்ப நீ யார், என்ன ஏதுன்னு கேட்டேன். ஆனா, நீ தான் ரத்னாவோட வீட்டுக்காரங்கிற விஷயம்லாம் தெரியாம போச்சே. இப்ப நான் சொல்லியெல்லாம் என் பையன் எங்கப்பா கேட்குறான். அவன் கட்டினா ரத்னாவ தான் கட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். என்னால எதுவும் பண்ண முடியாது தம்பிங்கிற மாரி சொன்னோனே, என்ன சார் நீங்களே வந்து செயல்படுத்த முடியலன்னா என்ன? நான் ஒரு ஐடியா தரேன்னு சொல்லி, வெங்கடேஷ் வந்து அவங்க அப்பாவுக்கு வந்து ஐடியா வந்து குடுக்குறாங்க. என்ன தம்பி ஐடியா? சொல்லுங்கங்கிற மாரி கேட்ட உடனே, வேற எதுவும் இல்ல சார். சண்முகத்தோட நடவடிக்கைலாம் எல்லாமே எனக்கு அத்துப்படி. அவன கோவப்படுத்துற மாரி நீங்க பேசுங்க. ஆட்டோமேட்டிக்கா அவன் ஏதாவது ஒரு விஷயத்த வந்து செய்வான். அத புடிச்சுக்கங்க. இந்த கல்யாணத்த வந்து தடபுடலா வந்து நிப்பாட்டிறலாம். நடத்தி வைக்கிறது தான் சார் கஷ்டம். நிப்பாட்டுறதெல்லாம் ஈஸி. அதுவும் சண்முகத்தோட குணம்லாம் எனக்கு நல்லாவே அத்துப்படி. அப்படின்னு பேசிட்டு இருக்கிறப்ப, சரியா ரத்னா கல்யாணம் ஆச்சுன்னா, என் பையனுக்கு வாழ்க்கை கிடைக்கும். இல்லாட்டி என்ன நடக்கும்? உங்களுக்கு ரத்னாவ மட்டும் தானே தெரியும். மைதிலிய தெரியாதுல்லன்னு சொல்லி மைதிலிய வந்து அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. அந்த இடத்துல, "நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நான் தான் உங்க பையன வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற" மாரி சொன்னோனே, "இதெல்லாம் நடக்குமா? இவங்களுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்கங்கிற" மாரி சொன்னோனே, "சரிம்மா, நீ தான் என் வீட்டு மருமக. நான் உனக்கு வாக்குறுதி குடுக்குறேங்கிற" மாரி மைதிலிக்கு வந்து வாக்குறுதி வந்து குடுக்குறாங்க. ரொம்பவே சந்தோஷம்னு சொல்லி அவங்களும் கால்ல வந்து பொத்துன்னு விழுகுற மாரி காட்டுறாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு வராங்க. ரத்னாவோட அண்ணன் நம்ம சண்முகம் வந்துட்டு இருக்கிறப்ப, அப்பாடா! எத்தன நாள் கனவு. இன்னைக்கு ரத்னாவுக்கு நல்லபடியா வந்து நமக்கு வரன் பேசி முடிச்சிருக்கோம். வெங்கடேஷ் மாரியெல்லாம் இவன் கிடையாது. நல்லபடியா நம்ம பொண்ண வந்து பார்த்துப்போம்ன்னு சந்தோஷத்தோட வந்து வராங்க. ஓ! வரீங்களாடா? உங்க மனசையே மாத்துறேன். ஏன்டா திருப்பி இந்த வீட்டுக்கு வந்தீங்கன்னு நான் நினைக்க வைக்கிறேன். என் பையனுக்கு நல்ல விதமா கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நான் பார்த்தா, அதுக்குள்ள என் பையன் லவ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவங்க மட்டும் கேஷுவலா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. சரி நம்ம உள்ள போவோம்ன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உள்ள வந்து போறாங்க. அந்த இடத்துல சண்முகம், ரத்னா, பரணி எல்லாரும் வீடு தேடி வந்துகிட்டு இருக்காங்க. "நீ இந்த வீட்ல தான் வாழப் போறம்மா, நல்லபடியா பார்த்துக்கங்கிற" மாரி சொன்னோனே, "ரத்னா எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி நம்ப அறிவழகன் வந்து நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "இந்த கிண்டல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். எங்களுக்கு நெறைய வேலையெல்லாம் இருக்கு. முதல்ல பத்திரிக்கைய வந்து வாங்கிக்கங்க." "அம்மா, அப்பா எங்கம்மா? இவ்வளோ நேரம் இங்க தான்டா இருந்தாரு. திருப்பியும் ஏதோ வேலை இருக்கு. ஒரு 10 நிமிஷம் இருங்கிற" மாரி சொல்லிட்டு போறாங்க. அப்படின்னு சொன்னோனே, உள்ளுக்குள்ள வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ப அறிவழகனோட அப்பா. அவங்க வந்து சும்மா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. "ஏங்க சம்பந்தி வீட்டுக்காரங்கலாம் வந்திருக்காங்க. பத்திரிக்கை குடுக்கணுமா? அவங்கள 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ண சொல்ல மாட்டியா? ஏன் நான் வரமாட்டேனா?" அப்படின்னு சொல்றாங்க. "ஏங்க கத்துறீங்க? அவங்க காதுல வந்து விழவு போது." "நான் தான் வரேன்னு தானே சொன்னேன். வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்ல. வெட்டியாவா இருக்கேன். உங்களுக்காக தானே கஷ்டப்பட்டு உழைச்சுக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, இது எல்லாத்தையும் வந்து கேட்குறாங்க. அறிவழகன், அவர் வந்தா வரட்டும். ஒரு 10 நிமிஷம் தானே. நாங்களும் வந்து உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, கேஷுவலா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு. "அப்பா நீ என்னப்பா நினைச்சுக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி அறிவழகனும் ரூம்குள்ள வந்து போறாங்க. "சரிடா, ஓவரா பண்ணாத. வரேன்னு" சொல்லிட்டு அவங்க அப்பாவும் வராங்க. "வாங்க, வாங்க. நீங்க வந்திருக்கீங்கன்னு தெரியும். அதுக்குன்னு மத்தவங்களுக்காக என் வேலைய என்னைக்கும் யாருக்காகவும் நான் விட்டுக் குடுத்ததில்ல. கரெக்ட்டா அந்த வேலைய அந்த நேரத்தில வந்து முடிச்சு குடுத்துருக்கணும். நீங்க 1/2 மணி நேரம் முன்னாடி வரீங்கங்கிற" மாரி சொன்னாங்க. நம்ப அறிவழகன். ஆனா நீங்க வரதுக்கு தாமதம் ஆயிடுச்சு. ஆனா நான் வந்து மத்தவங்களுக்கு நான் அப்படியெல்லாம் இல்லங்க. சொன்ன நேரத்த வந்து கடைப்பிடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, இல்லங்க ஏகப்பட்ட பேருக்கு பத்திரிக்கை குடுக்குறோமா, அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது, வந்திருக்கிறவங்களுக்கு ஏதாவது டீ, காப்பி எல்லாம் குடிக்க சொல்லலாம்ல அப்படின்னு சொன்னோனே, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, வெங்கடேஷுக்கும் இப்போ உங்க குடும்பத்துக்கும் எந்த விதமான பழக்கமும் இல்லல்ல அப்படின்னு சொன்னோனே, ரத்னாவுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியாம அப்படியே அமைதியா வந்து நிக்கிறாங்க. சண்முகத்துக்கு கோவம் வருது. இருப்பினும் அமைதியா வந்து நிக்கிறாங்க. சண்முகம் வந்து அப்படியே அமைதியா நிக்கிறப்ப, பரணி வந்து "எதுவும் பேசாத. இல்ல அதெல்லாம் முடிஞ்சு போனது. அத எதுக்கு இப்ப பேசணும்?" அப்படின்னு சொல்லும்போது, "அப்பா தேவையில்லாத விஷயம்லாம் வந்து பேசுறப்பா. இதெல்லாம் தெரிஞ்சு தானப்பா நம்ப சம்மந்தமே வந்து பேசுறோம். நீ பேசுறத பார்த்தா என்னோட திருமணம் என்ன ஆகுங்கிற மாரி" அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க. "சும்மானு இருடா. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. இப்பல்லாம் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தது நல்லபடியான வாழ்க்கை வந்து கிடைக்கும். இல்லாட்டி திடீர்னு என்ன கேட்காம எப்படி இதெல்லாம் வந்து நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான்ல. பரணி வந்து கோவப்படாம அமைதியா வந்து நிக்கிறாங்க. இவர பேசுறத பார்த்தா கல்யாணம் வேணாங்கிற மாரி தானே பேசுறாப்ல அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப,
எப்படி இருந்தாலும் கோவப்படுத்துற மாரி பேசியாச்சு. சண்முகம் கோவப்படுவான். "என்ன அடிடா! அதுக்காக தான் காத்துட்ருக்கேன். நீ மட்டும் என்ன அடிச்சேன்னு வச்சுக்கயேன், அடுத்தது இந்த காரணத்த வச்சு நான் நல்லபடியா நான் நெனச்ச காரியத்த சாதிச்சுருவேன். மைதிலிக்கும், என் பையன் அறிவழகனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவேங்கிற" மாரி யோசிக்கிறாங்க அவங்க அப்பா. அப்பன்னு பார்த்து, "அப்பா! நீ எதுவும் பேசுற வேல வச்சுக்காதப்பா. எல்லாமே எனக்கு தெரியும்ப்பா" அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவ கண்டிக்கிறாங்க எல்லார் முன்னாடியும். "என்னடா வந்தவங்க முன்னாடி என்ன பேசிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் சுத்தமா சரியே இல்ல" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவரு பேசுறப்ப, "அறிவழகா விடுங்க. அவர் ஏதோ தெரியாம உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு ஒரு ஆசையில பேசிட்டு இருக்காரு. நல்லா எடுத்து சொல்லுங்க. நீங்க இது மாரி ஒரு பையனுக்கு கல்யாணம் பண்ற மாரி இருந்தீங்கன்னா, நீங்க கேட்க மாட்டீங்களா? நான் நியாயத்த தானே கேட்டேன்" அப்படின்னு சொல்றப்ப, அவர் கேட்கறதும் நியாயமா தான் இருக்கு. இது எங்களால புரிஞ்சுக்க முடியுது. வெங்கடேஷனால எந்த பிரச்சனையும் வராது. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. வெங்கடேஷ் இங்க வந்தானா? அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம பரணி கேட்ட உடனே, அச்சச்சோ! இவங்க என்ன இவ்ளோ புத்திசாலித்தனமா இருக்காங்க. இந்த பொண்ண பத்தி தான் வெங்கடேஷ் சொன்னானா? இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் சொல்ல வேணாம். இல்லம்மா. ஏன்னா ஆல்ரெடி உங்க குடும்பத்தோட அவனுக்கு சண்டை சச்சரவுன்னு வந்துட்டு இருக்கு. இப்போ உங்க கூட நாங்க சம்மந்தம் பண்றத பார்த்தா எங்களுக்கு அந்த பிரச்சனை வரக்கூடாதுல்ல. அதனால தான் யோசிச்சேங்கிற மாரி ஓப்பனா பேசிடுறாங்க. இது மாரி ஓப்பனா பேசிட்டா ரொம்ப நல்லதுங்கிற மாரி சொன்னோனே, அப்பா சும்மானு இருப்பா. வெங்கடேஷ பத்தியும் தெரியும், ரத்னாவ பத்தியும் தெரியும். நீ எதுவும் பேசுற வேலைலாம் வச்சுக்காத. பாத்தியாம்மா இப்பயே உனக்காக எங்களெல்லாம் தூக்கி எறியறான். கூடிய சீக்கிரம் நீ அவன நல்லபடியா பார்த்துக்கிட்டு எங்க குடும்பத்த விட்டு பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவல்ல அப்படின்னு சொன்னோனே, அப்படியே அமைதியா இருக்காங்க. நம்ம ரத்னாக்கு என்ன சொல்லணும், ஏது சொல்லணும்னு சுத்தமா தெரியாம அப்படியே மௌனமா நிக்கிறாங்க. பத்திரிக்கை குடுத்துட்டு அப்படியே கார்ல போயிட்டுருக்காங்க. பரணிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. "டேய் அமைதியா இருடா, கோவப்படாத. அவங்க என்ன இஷ்டத்துக்கு பேசுறாங்க." ரத்னாக்கு இது 2வது கல்யாணம்டா. இப்ப நம்ம கோவப்படுற விஷயம்லாம் அவ வாழ்க்கைக்கு தான்டா கேள்விக்குறியா நிக்கும். திருப்பியும் முதலேருந்து அவ மனச மாத்தி இந்த கல்யாணத்த இவ்ளோ தூரம்லாம் கொண்டு வர முடியாது. அதுக்காக தான் நான் பல்ல கடிச்சிட்டு இருக்கேங்கிற மாரி பரணி சொல்ற விஷயத்துக்கு எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. நான் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும்? நான் மட்டும் தன்னந்தனியா இருக்கேன்னு சொன்னேன். நீங்க தான் காதல் காதல்னு சொல்லியே என் மனசுக்குள்ள அறிவழகன கொண்டு உட்கார வச்சுட்டீங்க. இப்ப என்னடான்னு பார்த்தா திருப்பியும் முதலேருந்து இது ஆரம்பிக்குதுன்னா, நான் எதுக்கு இங்க கல்யாணம் நடக்கணுமா அப்படின்னு சொன்னோனே, "இப்படியெல்லாம் பேசாத. உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதுதான் நடக்கும். நீ எதுக்கும் கவலைப்படாத. நாங்கலாம் இருக்கோம்."